சிம்பிள் அண்ட் டேஸ்டியா ஒரு சிக்கன் ரெசிபி வேணும், அதுவும் ரொம்ப ஈஸியா பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா சூப்பரா இருக்கும்ல. அப்படின்னா கண்டிப்பா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க, டக்குன்னு செஞ்சிடலாம், டேஸ்ட்டுமே சூப்பரா இருக்கும். இப்போ இதுக்காக ஒரு பேன்ல எண்ணெய் சேர்த்துக்கோங்க, நறுக்கி எடுத்துக்கிட்டு இஞ்சி பூண்டு சேர்த்துடலாம், கூடவே குட்டியா நறுக்குன்னா பச்சை மிளகு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கி வரும்போது கூடவே நறுக்கி எடுத்துக்கிட்ட வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். கேப்சிகம் இருந்ததுன்னா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தையுமே நான் ரொம்ப பொடியா தான் கட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு கியூப்ஸா வேணும்னா நீங்க அப்படியும் நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது கரம் மசாலா, மிளகுத்தூள் சேர்த்து இதோட பச்சை வாசம் போனதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்துட்டு இதை நல்லா 2 நிமிஷத்துக்கு வதக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு இப்போ கழுவி கிளீன் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். இது 150 கிராம் சிக்கன் இருக்கு. இப்போ இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமா தண்ணி, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி மட்டும் போதும் சிக்கன் வேகிறதுக்காக. நல்லா கலந்துட்டு இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 10 ல இருந்து 15 நிமிஷம் ரொம்ப குறைவான ஹீட்ல வேக விடுங்க. இப்ப பாருங்க, அந்த தண்ணி எல்லாம் சுண்டி எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு சிக்கன் நல்லா குக் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல இப்ப அடுப்புல இருந்து இறக்கிடலாம். இன்னும் கொஞ்சம் ட்ரையா வேணும் அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்ல போட்டு வரட்டி எடுங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். இதோட டேஸ்ட்டுமே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சில்லி சிக்கனோட டேஸ்ட்ல இருக்கும், ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க.